ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதில் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நாங்கள் சந்திக்கவிருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் நவீன இந்த காலத்தில் கடைசி காலத்தில் பெண்களாகிய நாம் நிறைய சேலஞ்சஸ், நிறைய கஷ்டங்கள், நிறைய பாதைகளை நம்ம கடந்து வருகிறோம்ல. அதை எப்படி நம்ம வேதாகமத்தின் பார்வையில் நம்ம எப்படி அதை கடந்து வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பிப்ளிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம அதை எப்படி அதை நம்ம ஃபேஸ் பண்ணலாம், அந்த சேலஞ்சஸை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம மத்தியில் அதுக்காக ஸ்பெஷலாக ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. சிஸ்டர் மர்சி தங்கரத்னா. ஷீ இஸ் அ lecturer in nursing and midwifery from Victoria University, Melbourne. ஸோ அவங்கள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஸோ அவங்கக்கிட்ட நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்க போகிறோம். நிறைய எப்படி நம்ம வேதத்தின் வாயிலாக எப்படி நம்ம இந்த காரியங்களை நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஸோ முதலாவதாக அவங்கக்கிட்ட நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ நிறைய பெண்கள் நிறைய முன்னேற்றம் அடைஞ்சிட்டாங்க. நிறையா விதத்தில், எல்லா விதங்களிலுமே ஒரு பிரேக் த்ரூ வந்துருச்சு. முந்தி தான் பெண் அடிமைத்தனம் அது மாதிரி இருந்துச்சு. சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிடுவாங்க, அவங்கள வேலைக்கு விட மாட்டாங்க, அவங்க செய்ய நினைக்கிற காரியங்கள் செய்ய முடியாமல், அந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு பெண்கள் எல்லா விதத்துலேயும், கல்வியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும், ஸ்போர்ட்ஸு எல்லாத்துலேயும் அவங்க தலை சிறந்து வருகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது வேலைக்கு சென்று கொண்டு குடும்பத்தையும் பார்த்து அப்படி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சில நேரத்தில் ஒரு சோர்வு வந்துடுது. என்ன வேலைக்கு போகிறோம், நம்மளும் சம்பாதிக்கிறோம், ஆனால் ஒரு பீஸ்ஃபுல்லாக வீட்டிலேருந்து நம்ம எல்லா காரியத்தையும் செய்ய முடியலையே, ஒருவேளை நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் அவங்களுக்கு ஒரு கேள்வி வந்துடுது. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் எப்படி அவங்களோட வீட்டு வேலையும் இல்லை அலுவலக வேலையும் எப்படி அவங்க மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கர்த்தருக்கு சோஸ்திரம். இந்த ப்ரோக்ராமுக்கு என்னை இன்வைட் பண்ணுறதுக்காக மிக்க நன்றி. இந்த வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னோட புத்தாண்டு வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ கேரியர், எஸ், நம்ம இப்போது நானே ஒரு பிஸி யூனோ ஃபேமிலி லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்கேன் ஆஸ்திரேலியாவில். நம்ம கேரியர் ஃபோக்கஸ்டாக இருந்தால் தான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது அதே மாதிரி இந்தியாலையும் நிறைய எல்லாருமே இப்போ நல்லா படிச்சிருக்காங்க. பேச்சுலர் டிகிரியோடு நிறுத்துறதில்ல, மாஸ்டர்ஸ் பிஹெச்டிலாம் பண்ணிவிட்டு எல்லாருமே ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட கேரியர் க்ரோத்தும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பட் அந்த டைமில் ஃபேமிலியையும் பார்க்கணும், கேரியரையும் பார்க்கணும். இந்த 21st செஞ்சுரியில் அப்படின்றது இஸ் நாட் அ ஈஸி திங். ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சேலஞ்சிங் டாஸ்க் தான். பட் அந்த இதில் நம்ம பிப்ளிக்கலாக, அந்த பிப்ளிக்கல் கான்டெக்ஸ்டில் நம்ம அதை பார்க்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக நம்மளை உயர்ந்த நிலையில் வரணும்னு தான் நினச்சிருக்காரு. ஸோ டெஃபினட்டாக நம்ம எல்லாருமே கேரியர் க்ரோத்தை ஃபோக்கஸ் பண்ணணும். பட் அதே டைமில் ஃபேமிலியும் எப்படி பார்க்குறதுனா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அவங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிடணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மேபி ஹஸ்பண்டும் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், இல்லை இன்ஜினியராக இருக்கலாம். ஒய்ஃபும் இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட ஜாப் டைமிங்ஸ் வச்சு, ஓகே இன்றைக்கி நான் ஒரு டின்னர் பண்ணுறேன், இல்லை இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன், எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக போனால் போதும் ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ எதுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை மாதிரி ஒரு 2 பேருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேரிங் அப்படி இருந்தால் மட்டும்தான் 2 பேரும் அவங்களோட கேரியரில் க்ரோத் ஆக முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஹஸ்பண்ட் மட்டுமே அவங்களோட இதில் போயிட்டுருப்பாங்க. ஒய்ஃபுக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. குழந்தை பிறந்தனா மெட்டர்னிட்டி லீவ் எடுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கர்த்தருக்குள்ளே நம்ம 2 வேலைகளை ஷேர் பண்ணி செஞ்சு அதன் மூலமாக அவங்க அந்த லோடை கண்டிப்பாக ஷேர் பண்ண முடியும். பிப்ளிக்கலாகவும் அப்படி தான் பைபிளில் சொல்லியிருக்காங்க. கர்த்தர் சொல்லியிருக்காரு, ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, எல்லாருக்கும் அவர் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஈக்குவல் ஷேர் தான் கொடுத்துருக்காரு.
கொடுத்துருக்காரு. ஸோ ஈவன் தோ இட் சேஸ் ஹஸ்பண்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, பட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரெண்டு பேருக்குமே இருக்குது. ரெண்டு பேருக்குமே அவங்களோட கேரியர் க்ரோத் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ வேதாகமத்தின் வாயில நம்ம பார்த்தா ஆக்கிலா பிரிஸ்கிலா அவங்கள எடுத்துக்கிட்டா கூட ரெண்டு பேருமே வந்து அவங்க ஒர்க்கிங் தான், கூடாரம் பண்ணுகிற தொழில் செய்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படி வந்து தங்களால் இயன்றதை எல்லாருமே வந்து அவங்க வந்து செஞ்சாங்க. நீதிமொழிகள் 31 நம்ம பார்த்தோன்னா குணசாலியான ஸ்திரீயை நம்ம பார்க்கலாம். இரவிலும் அவளோட விளக்கு அணையாது இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்படி நம்மளால் இயன்றதை வந்து நம்ம செய்கிறதுல தப்பே கிடையாது. அண்ட் நம்மளோட ஃபேமிலி லைஃப்பையும் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஆண்டவரோட ஞானம், அவரோட கிருபையை நம்ம வந்து கேட்கணும். ஸோ நம்ம இப்போ வந்து செகண்ட் செக்ஷனுக்கு மூவ் பண்ணலாம். இப்போ இந்த ப்ரெசண்ட் 21st செஞ்சுரியில் மேரிட் கேர்ள்ஸ் என்னென்ன மேரிட் விமன் அவங்க வந்து எந்த மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து நான் வந்து மேபி 20th செஞ்சுரி எனக்கு மேரேஜ் ஆகும்போது நான் ஏர்லி 2000 எனக்கு 2001 மேரேஜ் ஆச்சு. பட் உனக்கு வந்து இப்போது ரொம்ப ரீசண்டாக, ஸோ நீ எப்படி அந்த சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுற, என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, பிப்ளிக்கலாக நம்ம எப்படி அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்றது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு நல்ல கொஷின். ஏன்னா ஒரு 15 years ஆர் 10 yearsக்கு முன்னாடி இருந்த சினாரியோ ஆர் சிச்சுவேஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். இப்போ வந்து வர வர கேர்ள்ஸ் அண்ட் யூஸ்வலி இந்த டீனேஜ் கேர்ள்ஸ் ஆர் 20s இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து மேரேஜ் அப்படின்னாலே ஒரு ஃபியர் தான் வருது. பிகாஸ் அந்த பழைய ஜென்ரேஷனோட அந்த ட்ராமா, அவங்க ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்து வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபியர் தான் வந்து மனசில் வந்து வந்துடுது. அதனால தான் வந்து இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணாமல் ரொம்ப லேட்டாக வந்து அவங்க மேனேஜ் பண்ணி நாங்கள் வந்து தனியாகவே இருந்துக்கிறோம் அப்படின்லாம் வந்து நிறைய கேர்ள்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது வந்து எதனாலனா அது ஒரு பயத்தினால தான் வந்து வருது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களும் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்ன குறித்து உங்கள் சித்தம் என்ன, நான் எப்படி இருக்கணும், எனக்கான அழைப்பு என்ன அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து அவங்க கேட்கணும். ஏன்னா ஆண்டவர் வந்து ஒரு மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லியிருக்கார்ல. ஸோ அதனால் உங்களை குறித்து ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் கண்டிப்பாக ஆண்டவர் இடத்துல கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அது போக மிச்சம் உள்ள அந்த கல்யாணம் பண்ணி புதுசாக கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து என்ன ஒரு பெரிய சேலஞ்சுனால் அந்த சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் ஆர் சேஞ்ச் ஆஃப் த சிச்சுவேஷன் ஆர் என்வாயன்மெண்ட் சேஞ்சே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஒருவேளை முந்தி இப்போ உங்கள் டைமில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ளெக்சிபிளாக வந்து நீங்கள் வந்து இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து வருகிற காலங்களில் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாவற்றையும் பொறுமையோடு நம்ம வந்து பார்க்கணும். அப்படிங்கும் போது அதில் ஒரு சின்ன ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யுது. எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்தேனே, எனக்கு என்ன கிடச்சிது அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் வந்து யோசிக்கிறோம். அண்ட் இப்போ உள்ள கேர்ள்ஸ் வந்து ரொம்ப கேல்குலேட்டிவ் அண்ட் ரொம்ப வந்து யோசிக்கிறாங்க, ரொம்ப ஞானமாக வந்து அவங்க நடந்துக்கிறாங்க. அதெல்லாம் ஓகே, இட் இஸ் ஃபைன். பட் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ஒரு வேளை அது இல்லையோ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அண்ட் சில நேரத்தில் அதையும் மீறி நம்ம வந்து ஆண்டவரே இதை எப்படி ஹேண்டில் பண்ணும், அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அந்த ஸ்பௌஸ் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது தான் அந்த ஒரு திருமண வாழ்க்கையை வந்து நல்லா கொண்டு போக முடியும். அவங்க வந்து ஒரு இசைந்த மனதுடையவர்களாக செய்கிற காரியங்களை உட்காந்து ஒரு டிஸ்கஷன் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒரு வேளை ஒரு ஃபினான்ஸாக இருக்கட்டும், ஒரு ஃப்யூச்சர் பிளான்ஸாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் வந்து ஒருத்தங்க மட்டுமே காரியத்தை செஞ்சு ஒருத்தங்க மட்டுமே அதுக்காக பிரயாசத்தை பண்ணுறதை விட ரெண்டு பேரும் ஒரு டிஸ்கஷன் சேர்ந்து எடுக்கிற முடிவுகள் இன்னும் நல்ல பலனை பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ எஸ், அது கூடவே நான் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் ஆட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு நம்ம கூட நிறைய நியூஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த டவுரி அப்யூஸ், அந்த குடும்ப வன்முறை, அதுக்கப்புறம் எல்லா வீட்லேயும் வந்து ஹஸ்பண்டோட டாமினன்ஸ் ஆர் மேல் டாமினன்ஸு, அப்புறம் அவங்களோட பாஸ்ட் ஃபேமிலி எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட அம்மா அப்பா எப்படி இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க நினச்சி கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுறாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன், நான் எதுக்கு மேரி பண்ணணும், திருப்பியும் நான் இதோட போகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு. பட் ஆஸ் பர் த பைபிள் வந்து நமக்கு தெரியும், மேரேஜ் வந்து ஆல்வேஸ் வந்து ப்ரிஃபரபிள். ஆதியாகமம் 2:18 சொல்லியிருக்குது, மனுஷன் தனிமையாக இருப்பது
நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நம்ம அதையும் இது பண்ணிக்கிடணும். அதே நேரத்தில் ரெஸ்பெக்ட்ஃபுல் ரிலேஷன்ஷிப்ஸ் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ஒருத்தர் அவங்களோட நீட்ஸ் விஷஸ் அதெல்லாம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்களுக்கு என்ன ஏன்னா 2 பேரும் சேம் கேரியர் இருக்கிறாங்க, எல்லாருக்குமே சேம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, ஃபைனான்ஷியலாக சேமாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறாங்க. குழந்தைங்கள பார்க்குறதுலையும் ஒருத்தங்க மட்டும் ரொம்ப எஃபோர்ட் போடுறது மாதிரி இல்லாமல் 2 பேரும் போட்டு ரெஸ்பெக்ட்ஃபுல் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேரேஜுக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி அப்யூஸ் அந்த மாதிரி சிச்சுவேஷனில் போகும்போது இட்ஸ் நாட் ரைட். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, பழைய காலத்துலலாம் சொல்லுவாங்க அம்மா அப்பா, ஓகே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க, அடித்தாலும் பிடிச்சாலும் ஹஸ்பண்டு தான், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் கடவுள் வந்து ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு. 2 கொரிந்தியன்ஸ் 3:17 வந்து கர்த்தர் ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அதனால் எல்லாருக்கும் வந்து ஃப்ரீடம் இருக்குது. நம்ம வந்து யார்கிட்டையும் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்லேவரி அடிமைத்தனத்தில் நம்ம இருக்கணும்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ அதையும் வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும். அதே மாதிரி கலாத்தியர் 5:1 சொல்லியிருக்காரு, நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையில் நிலை கொண்டிருங்கள். ஸோ சுயாதீன நிலைமை அப்படின்னா அவர் வந்து கிரைஸ்ட் வந்து நம்மளை ஃப்ரீயாக அவர் ஃப்ரீ பண்ணிட்டார். எல்லா சின்லேருந்து, எல்லா அப்யூஸ்லேருந்து, எல்லா டிஸ்ட்ரக்ஷன்ஸ்லேருந்து நம்மளை ஃப்ரீ பண்ணிட்டார் ஸ்பிரிச்சுவலாக. நம்ம திருப்பியும் அதே எமோஷ்னல் அப்யூஸ், வேர்பல் அப்யூஸ் அதுக்குள்ளே ஏன் போகணும்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அவங்கக்கிட்ட பேசி பார்க்கணும், கம்யூனிகேட் பண்ணி பார்க்கணும். அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பேரண்ட்ஸ்கிட்டேயோ இல்லை நம்ம யார் நமக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட்வாதியாக இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட சொல்லும்போது கண்டிப்பாக அது வந்து ஹெல்ப் பண்ணும் அந்த மேரேஜை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு. ஓகே, இதை பற்றி பேசும்போது ஒரு சைடே வந்து எப்போவுமே வந்து அன்பு காமிச்சு, ஒரு சைடு வந்து எப்போவுமே வந்து அவங்க எல்லாவற்றிலையும் அடங்கி போய் அப்படி இருந்து, அந்த இன்னொரு சைடு வந்து அதை பற்றி எந்த ஒரு கேரோ இல்லை எஃபர்ட்டோ போடாமல், அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்காமல் இருக்கும்போது அது ஒரு 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 சோர்வை வந்து கொண்டு வருது. அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப்லேயே வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து அது ஏற்படுத்துது இல்லை. அண்ட் பிப்ளிக்கலை வந்து நம்ம பார்த்தோம்னா வசனம் வந்து சொல்லுது, கற்புள்ள நடக்கையினால மனைவி வந்து கணவனை வந்து ஆதாயப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் என்னதான் வந்து ஒரு கற்புள்ள நடக்கையாக இருந்தாலும் அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த ஒரு கிராஸ்பிங் கெப்பாசிட்டி இருக்கணும். ஈவன் தோ அவங்க வந்து அதை கிராஸ் பண்ணி ஓகே அது எல்லாம் அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, ஆமாம் நம்ம வந்து இதை செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாது, அப்யூசிவாக பேசக்கூடாது, ஆர் எல்லா விதமான அப்யூசஸையும் அதில் வந்து கொண்டு வரலாம். அவங்க எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. பட் அதை ஏன் அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல? அண்ட் அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கலாம் ஆஸ் அ விமன் ஆர் அ ஒய்ஃபாக? லைக் வாட் ஸ்டெப்ஸ் வி கேன் டேக்? ஆமாம், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா நம்மளோட கல்ச்சர், இந்தியன் கல்ச்சர் இல்லை நம்ம தமிழ்நாடு கல்ச்சர்னு எடுத்துட்டாலே மேல் டாமினன்ஸ் வந்து அது கல்ச்சுரலாக அது வந்து வந்துகிட்டே இருக்குது. பட் இப்போ நம்ம எஜுகேஷன் மூலமாக நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணி ஓகே மென் அண்ட் விமென் போத் ஆர் ஈக்குவல், நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ மேன் வந்து சேஞ்ச் நம்ம வந்து பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். ஃபர்ஸ்ட் வந்து அவங்கக்கிட்ட சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி அவங்க என்ன வியூஸ் சொல்கிறாங்க அதையும் லிசன் பண்ணணும். போத் சைடும் லிசன் பண்ணணும். லிசன் பண்ணிவிட்டு சேஞ்ச் வந்து அவங்களுக்குள்ளேருந்து நம்ம கொண்டு வரணும். அவங்களா வந்து ரியலைஸ் பண்ணி ஓகே நம்ம ஒய்ஃப் இவ்வளோ கஷ்டப்படுறா, அவளே எல்லா ஒர்க்கும் பார்க்குறா, அப்போ அவளுக்கு வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அவளுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ நம்ம அவளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணலாம்? ஒருவேளை அவங்களோட ஒர்க் ரொம்ப ஹெல்ப் பண்ண முடியாத நிலைமையில இருந்தால் ஓகே அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் வைக்கிற மாதிரி ஒரு ஹவுஸ்மெய்டு அரேஞ்ச் பண்ணலாம். இல்லை அப்படி கூட இல்லைன்னா இப்போல்லாம் நிறைய டெக்னாலஜி இருக்குது இல்லையா, டிஷ்வாஷர், வாஷிங் மிஷின், அது அவங்க வந்து லோட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த அப்யூஸ் எல்லாம் குறையும். பேசிக்கலி
அவங்கக்கிட்ட இருந்து வரணும், மேன் கிட்ட இருந்து கண்டிப்பாக அது வரணும். அப்புறம் இன்னொரு இதுவும் என்ன அப்படின்னா, அந்த மேரேஜ் கவுன்சிலிங், ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் கூட சொல்லுவாங்க. பிஃபோர் மேரேஜ் ஒரு கவுன்சிலிங் போகிறது நல்லது. இல்லை ஆஃப்டர் மேரேஜ் இது மாதிரி நிறைய கான்ஃப்ளிக்ஸ், என்ன சொல்கிறது, அவங்களுக்கு 2 பேருக்கு இடையில நிறைய வாக்குவாதங்கள்லாம் நடக்கும்போது ஒரு கவுன்சிலிங் போய் 2 பேரும் ஒரு நல்ல டிசிஷன் வர்றதும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கிறிஸ்டியன் கவுன்சிலர்ஸ் அவைலபிளாக இருக்காங்க, அது கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுக்கு நான் ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிப்ளிக்கல் வசனம் வந்து ஷேர் பண்ண விரும்புகிறேன். எபேசியர் 5:28 சொல்லியிருக்கு, புருஷர்களும் தன் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். ஸோ இது பேசிக் திங் வந்து அன்பு தான். அந்த ஹஸ்பண்ட் வந்து தன் மனைவி மேலே அன்பு வைக்கும்போது, ஓகே அவள் இவ்வளோ கஷ்டப்படுறாளே, அவள் ஒர்க் பண்ணி ஏன்னா அவளும் என்ன மாதிரியே தான் எல்லாம் ஏர்ன் பண்ணுறா, பட் அவள் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், அது அவளுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற அந்த அன்பு இருக்கும்போது அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக சால்வ் ஆகும். ஸோ அன்பு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே நேரத்தில் நான் திரும்பியும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன், ஃபிசிக்கல் அப்யூஸ், வெர்பல், அதாவது வார்த்தைகளால் கஷ்டப்படுத்துறது, காயப்படுத்துறது, எமோஷ்னலாக ஒரு மாதிரி ஐசோலேட் பண்ணுறது, அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கிறது, அவங்கள அவாய்ட் பண்ணுறது, அந்த மாதிரி அப்யூஸ்லாம் வந்து எப்போதுமே அக்செப்டபிள் கிடையாது. கர்த்தர் வந்து ஒருபோதுமே வந்து அதை அவர் அக்ரி பண்ணவே இல்லை. நீங்கள் எல்லோரும் விடுதலை பெற்று ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக சமாதானமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாரு. ஸோ அதையும் நான் வந்து இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ்க்குன்னு ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறேன். ஓகே, இதை பற்றி சொல்லும்போது இந்த மாதிரி கவுன்சிலிங் அந்த மாதிரி போகும்போது நான் நிறைய மக்கள், நம்மளை சுற்றி இருக்க மக்கள் வந்து மோஸ்ட்லி அந்த மனைவியை தான் வந்து பின் பாயிண்ட் பண்ணுவாங்க. நீ வந்து கீழ்ப்படி, நீ வந்து ஒழுங்காரு, புருஷனுக்கு அடங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி வந்து ஆண்டவர் அப்படி சொல்லுவாரா? ஆண்டவர் வந்து தன்னோட பிள்ளைய பார்த்து நீ எல்லாத்துலேயும் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே இரு அப்படின்னு வந்து ஆண்டவர் சொல்ல மாட்டார். எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு அப்படிங்கிற மாதிரி நம்மளால் தாங்கி கொள்கிற வரைக்கும் தான் அவர் வந்து சோதனையை வந்து அலோவ் பண்ணுவார். தாங்க முடியாத அளவுக்கு அவர் வந்து விடவே மாட்டார். அதனால் நம்மளும் வந்து பொறுமையோடு, நம்மளால் முடிகிற அளவுக்கு நம்ம கண்டிப்பாக பொறுமையோடு காத்திருப்பது நல்லது. ஆனால் அதையும் மீறி நம்மளால் ஒரு கட்டத்தில் உங்களால் முடியவே இல்லையா, கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த சிச்சுவேஷனில் வந்து இருக்கவே கூடாது என்று தான் வந்து வேதாகமும் நமக்கு சொல்லுது. புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள் அப்படின்னு தான் வந்து ஆண்டவரும் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கிறார். அநீதிக்கும் நீதிக்கும் சம்மதம் ஏது, இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஸோ அதனால் நம்ம வந்து அதை நிதானித்து அறிந்து இது உண்மையாகவே நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு இது பிரயோஜனமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை ஆவிக்குரிய கண்களால் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அண்ட் இன்னொரு ரீசெண்ட் டைம்ஸில் உள்ள ஒரு இது என்னென்னா, நல்ல ஆவிக்குரிய கணவன் இருப்பாங்க, நல்ல ஸ்பிரிச்சுவல் ஹஸ்பண்ட் இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்களுமே வந்து ஒரு குடும்ப ஜெபம் அப்படிலாம் பண்ணும்போது அவங்களையுமே கொண்டு வர்றது வந்து கடினமான காரியம்தான். ஆனால் வந்து எப்போவுமே வந்து அந்த மனைவி வந்து அவங்கள வந்து புஷ் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஸ்பிரிச்சுவலாக வந்து வாங்க ஜெபம் பண்ணலாம், வாங்க பைபிள் வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கூப்பிட்டுட்டே தான் இருக்கணும். அது வந்து ஐயோ நம்மளுக்கு தான் அப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அப்படி வந்து நீங்கள் டிஸ்கரேஜ் ஆகாதீங்க. நிறைய பேர் நான் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நான் பார்க்கும்போது நல்ல அந்த அண்ணன் வந்து ரொம்ப நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சியில் இருப்பாங்க. ஆனாலும் வந்து அவங்க மனைவி சொல்லும் போது தான் தெரியுது, அவங்களையுமே வந்து அந்த மனைவி தான் வந்து இழுத்து கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் அதையும் வந்து நம்ம வந்து சகிச்சு அவங்கள வந்து ஆவிக்குரிய வழியில் நம்ம வந்து நம்மளால் இயன்ற மட்டும் அவங்கள வந்து கொண்டு வரணும். அக்கா, அடுத்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இன்றைய காலத்தில் வந்து சிறு பிள்ளைகள், குழந்தைகளில் வந்து வளர்க்கும் போது ரொம்ப வந்து அவங்க வந்து ரொம்ப கீழ்ப்படியாதவர்களாக, ரொம்ப டிஸ்ஒபீடியண்ட்டாக இருக்காங்க. முந்தி வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, ரொம்ப அந்த டேண்ட்ரம்ஸ்லாம் வந்து இருக்காது. ஆனால் இப்போ வந்து இந்த குழந்தைங்க வந்து இந்த சோஷியல் மீடியாஸை பார்த்து, மொபைல் ஃபோனை பார்த்து வந்து ரொம்ப வந்து அடமெண்ட் பிஹேவியராக வந்து வளர்ந்து வருகிறாங்க. அப்போ இந்த மனைவி வந்து வேலைக்கு போயிட்டு வீட்டு வேலைகளையும் கவனித்து சாயங்காலம் வந்து பிள்ளைங்க கூட சரி அவங்கள படிக்க வைக்கலாம்னு நினைக்கும் போது அவங்க அதுக்கு கோஆப்ரேட் பண்ணாமல் அவங்க விளையாடிட்டு அவங்களோட வேலைகளை செய்யும் போது இவங்களுக்கு ரொம்ப அது டென்ஷன் ஆயிடுது. அப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஒரு அம்மாவா?
தேங்க்யூ ஷேரன். ஆமாம், இது வந்து ஒன் ஆஃப் த க்ரோயிங் ப்ராப்ளம். ஏன்னா முன்னாடியெல்லாம் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இல்லை. படின்னு சொன்னால் படிப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. ஆனால் இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா, இந்த சோஷியல் மீடியா, கேமிங் அதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுமே வந்து அம்மா அப்பாவுமே ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. ஒர்க் போயிட்டு வந்து ஓகே அவன் வாட்டில் ஃபோன் பார்த்துட்டு இருக்கட்டும், இல்லை லேப்டாப்பில் ஏதோ பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் விட்டுருவோம். ஆனால் இதை எப்படி நம்ம கொண்டு வரோன்னா, இந்த நம்ம இப்போ வந்து கரண்ட் டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் இருக்கோம். அதாவது ஏஐ வேர்ல்டு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேர்ல்டில் இருக்கும். அதனால் இதெல்லாம் நம்ம வேண்டான்னு சொல்லி தள்ள முடியாது. பட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்கக்கிட்ட வந்து ஓகே நீ இதெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஆனால் இந்த டைமில் யூஸ் பண்ணு. ஓகே ஸ்கூல்லேருந்து வந்தியா, ஒரு 7 to 8 யூஸ் பண்ணு. அதுக்கப்புறமா நம்ம எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும். அப்போ அந்த டைமில் அவங்க கூட அவங்களோட ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸ்கூலில், இல்லை ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தை கூட ஒரு நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கஷ்டம்தான் வேலைக்கு போகிற அம்மா அப்பாவுக்கு. பட்டு இந்த ஒரு கமிட்மெண்ட் இருந்தால் தான் வந்து அந்த குழந்தைங்களை வந்து நல்ல வழியில் நடத்த முடியும். அதுக்கு மேலே அனதர் இம்பார்ட்டன்ட் திங், சர்ச். அவங்கள கண்டிப்பாக வந்து சர்ச் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணணும். சண்டே ஸ்கூல் இல்லை அதில் ஏதாச்சும் யூத் ப்ரோக்ராம்ஸ் அதிலலாம் அவங்களை இன்வால்வ் பண்ணும்போது அங்கேயும் அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஸோ அது மூலமாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அங்கே டெவலப் ஆகும். எப்பவும் வந்து இந்த ஃபோனையோ இல்லை இந்த கம்ப்யூட்டரையோ இல்லை இந்த கேமிங்கையோ பண்ணுறத விட அது வந்து கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் ஆஸ்திரேலியாவில் ரீசெண்டாக இந்த டீனேஜர்ஸ்லாம் நிறைய இந்த டெக்னாலஜியில் போகிறாங்க அப்படின்றதுனால ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டே வந்து ஃபேஸ்புக்கு எல்லாத்தையும் அண்டர் 16 ஏஜுக்கு வந்து பிளாக் பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து யூஸ் பண்ண முடியாது இன்ஸ்டாகிராம் அதை மாதிரி. பட் இந்தியாவில் அது மாதிரி பண்ணுவாங்களான்னு தெரியலை. பட் ஆஸ் அ பேரண்ட்ஸ் நம்ம வந்து ஓகே அது வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஃபிசிக்கல் மென்டல் ஹெல்த்துக்கு நல்லதில்லை அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம அதை கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஈவன் தான் நம்ம பிஸியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் கொடுக்கணும். அதை மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. முக்கியமாக இந்த டீனேஜர்ஸ் பண்ணும்போது முன்னாடிலாம் அம்மா அப்பா வந்து சொன்ன பேச்சு கேட்கலன்னா அடிப்பாங்க, நல்லா திட்டுவாங்க. பட் இந்த டைமில் இப்போ வந்து அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் எராக்கு வந்துட்டோம். ஜென்சி வந்து அதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து அவங்க டீனேஜர்ஸாக வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அவங்களோட விஷ் என்ன அதையும் நம்ம கேட்கணும். அன்பால் அவங்கள வந்து சொல்லணும். இதுக்கு வந்து நான் ஒரு பிப்ளிக்கல் கான்டெக்ஸ்ட்டுக்கு சொல்லணுன்னா, நீதிமொழிகள் 22:6 வந்து சொல்லியிருக்காங்க, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படி அவங்கள வந்து மோல்டு பண்ணுறோம் இந்த டெக்னாலஜிக்கல் வேர்ல்டுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நீ எதுவும் இதில் ஷேர் பண்ணுறியா ஷேரன்? நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஒருவேளை இந்த மனைவி இல்லைன்னா அந்த அம்மா வந்து எல்லா வேலையில் பற்பல வேலையில் பிஸியாகவே இருந்து பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் கூட அவங்க வந்து விட்டுருக்கலாம். ஸோ அப்படி வந்து இல்லாமல் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை கட்டி பிடிச்சி அவங்க கூட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட பேசி அவங்களோட நாள் எப்படி இருந்துச்சு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார், அப்படியே கொஞ்ச நேரம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணும்போது இன்னும் பிள்ளைங்க வந்து இன்னும் க்ளோஸாக அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ பிள்ளைங்க மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம். ஸோ அவங்க கூட வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்டாக வந்து மூவ் பண்ணலாம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் அவங்களுக்கு வந்து வேதாகம வசனங்களை, ஆண்டவரை குறித்த காரியங்களை வந்து பேசிகிட்டே இருக்கணும். அவங்களோட மனதில் வந்து சிறு வயதில் அதை விதைக்கும் போது அவங்க பெரியவங்களாகிற வரைக்கும் அதை அவங்க மறக்கவே மாட்டாங்க. என்றைக்கும் ஆண்டவரோட வசனம் அவங்கள தாங்கி கொண்டு வந்து கொண்டு இருக்கும் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். அடுத்ததாக ஒரு கேள்வி என்னென்னா, இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் வந்து எல்லாத்துலேயுமே வந்து பிஸியாக போயிட்டுருக்காங்கல்ல. அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப வேகமாக போய்கொண்டிருக்கிற உலகம், வேலையில் ஒரு உயர்வு, அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகலாம், வீடு வாங்கலாமா, வீடு கட்டலாமா, காசு எப்படி சேர்த்து வைக்கிறது, நகை சேர்த்து வைக்கிறது, பிள்ளைங்களுக்கான காரியங்களை சேர்த்து வைக்கிறது, அப்படி வந்து போயிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களோட உள்ளான மனதில் வந்து பலவேறு காயங்கள் இருக்கலாம், சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் இருக்கலாம், மென்டலாக அவங்க எதுலையாவது வந்து அஃபெக்டடாக இருந்திருக்கலாம், தனிமையான உணர்வுகள். குடும்பத்தில் எல்லாருமே வந்து இருப்பாங்க, கூடவே தான் இருப்பாங்க, பேசிகிட்டே தான் இருப்பாங்க, ஜாயிண்ட் ஃபேமிலியில் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க மனதில் வந்து ஆள் மனதில் ஒரு தனிமை வந்து இருந்துகிட்டே
இருக்கலாம். அண்ட் தனிமையாக இருக்கிற நிறைய பெண்கள் கூட இருக்காங்க. தனியாகவே அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. எய்தர் கல்யாணமே பண்ணாமல் இருக்கலாம், இல்லைனா பிரிந்திருக்கலாம், இல்லைனா கணவனை இழந்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த தனிமையே வந்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது அவங்கள ரொம்ப கஷ்டப்பட வைக்கும். அதை வந்து அவங்க வெளியே வந்து சில நேரத்தில் நம்ம பார்க்கலாம், ரொம்ப வந்து பிரேவாக இருப்பாங்க சில விமன். தனியாக இருக்கிற அந்த ஸ்பின்ஸ்டர்ஸ் வந்து வெளியே வந்து ரொம்ப வந்து போல்டாக பயங்கர ஒரு ஒரு ஹார்ஷான ஒரு பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. ஆனால் அவங்களோட ஆள் மனதில் ஏதோ ஒரு சோகம், ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு தனிமை வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட பெண்கள் அதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அகெயின் இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ப்ராப்ளம். ஏன்னா முன்னாடியெல்லாம் இதை அட்ரஸ் பண்ணலை. அவங்களோட அந்த சின்ன வயசில் அவங்க போன ஹர்ட்டு, இல்லை அவங்க யாருனாலும் அவங்கள அப்யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்யூஸ்னால் ஒரு இந்த செக்ஷுவல் அப்யூஸ் மட்டும் கிடையாது, வேர்பலாக அப்யூஸ் பண்ணுறது, எமோஷ்னலாக அப்யூஸ் பண்ணுறது. உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ நல்லாவே படிக்க மாட்ட, நீ வந்து குணம் சரியில்லை, அப்படிலாம் பண்ணும்போது அவங்களுக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகும். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, க்ரோ பண்ணும்போது ரொம்ப இன்ட்ராவர்ட்டாக வெளியில் யார்கிட்டையுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக இருந்துவாங்க. அவங்களுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் வேறு டெவலப் ஆகும். அது அவங்களுடைய ஃப்யூச்சரை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த யார் அஃபெக்ட் ஆகிருக்காங்களோ இதை மோஸ்ட்லி அவங்களுக்கான மெசேஜ் தான். ஸோ நீங்கள் உங்களோட லைஃப்பில் பாஸ்டில் அதை மாதிரி ஏதாச்சும் சைல்டுஹுட் ட்ராமா, சைல்டுஹுட் அப்யூஸ் அப்படிலாம் இருந்துச்சு, அது உங்கள் மனசில் ஸ்டில் இன்னும் ஒரு கசப்பான உணர்வாக இருக்குன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரேயர் தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர். கடவுள்கிட்ட ஃபர்ஸ்ட் அதை கம்யூனிகேட் பண்ணுங்கள். மனுஷங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறத விட கர்த்தரே, நான் இது எல்லாத்துலேயும் கோ த்ரூ பண்ணியிருக்கேன், இது வந்து என்னை எப்போவும் என்னோட மனசை, என்னோட ஒர்க்கை எல்லாமே அஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கர்த்தரோட இடத்துல எல்லாத்தையும் ஊற்றிடணும். அதுக்கு ஒரு வசனம் கூட இருக்குது, சங்கீதம் 62:8, அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை மாதிரி நீங்கள் வந்து போர் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரை பண்ணால், ரூமை பூட்டிட்டு க்ரை பண்ணால், என்னன்னாலும் பண்ணலாம், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதுக்கப்புறமா ஏன்னா கர்த்தர் வந்து அதை லிசன் பண்ணுறாரு. நீங்கள் க்ரை பண்ணவுடனே அவர் அப்படியே சும்மா விட்டுற மாட்டார். அதுக்கு அவர் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு அதுக்குள்ளே சொல்யூஷனே அவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்ருப்பார். அப்புறம் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதாவது நம்மளை நாமே சோதித்தறிவதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து ஓகே, நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்தினால நம்ம இவ்வளோ அஃபெக்ட் ஆகும், இதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது. நிறைய கவுன்சிலிங் சர்வீசஸும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணலாம். அந்த த்ரூ கிறிஸ்டியன் கவுன்சிலிங் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஏன்னா நம்ம அவங்க கிறிஸ்டியானிட்டி மூலமாக நம்மளை இது பண்ணுவாங்க. நம்ம சும்மா ஜென்ரல் கவுன்சிலிங் போகிறப்போ அவங்க உலக பிரகாரமான காரியங்களை குறித்து இது பண்ணுவாங்க. ஸோ ஆல்வேஸ் இஸ் குட் டு கோ ஃபார் அ கிறிஸ்டியன் கவுன்சிலிங். அதுவும் சைக்காலஜிஸ்ட், ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட்டுக்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஈவன் நானே இது வந்து ஒரு டெஸ்டிமனியாக சொல்ல, எனக்கும் நிறைய சைல்ட்ஹுட் ட்ராமாலாம் இருந்துச்சு. எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேயே வந்து இறந்துட்டாங்க, ரொம்ப ப்ரீமெச்சூர் டெத்து. அப்புறம் எங்கள் அம்மா அதனால் எங்களை வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அம்மாவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. பட் அந்த டைமில் இருந்த அப்யூஸ் எல்லாம் அந்த அது வந்து எனக்கு அப்யூஸா, அந்த ஹர்ட்டா, அது என்னன்னு எனக்கு தெரியாது. பட் அது எனக்கு ரொம்ப மனசில் வந்து ரொம்ப அதை ஹர்ட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் நான் இந்த ஆஸ்திரேலியா போன பிறகு எங்களோட ப்ரேயர் குரூப், நான் ஒர்க் பண்ணுற பிளேஸில் உள்ள ஒரு ப்ரேயர் குரூப் பர்சன் வந்து அப்படி தான் சொன்னாங்க, நீ எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஊற்றிடு, நான் உனக்காக ப்ரேயர் பண்ணேன். அவங்க எனக்காக ப்ரேயர் பண்ணும்போது அந்த சைல்டுஹுட் பிட்டர்னஸ் எல்லாமே போயிருச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன். அது இருக்கும்போது நமக்குள்ளே ஒரு பாண்டேஜ் இருக்கும். அது போனப்போ நம்ம ரொம்ப ஃப்ரீயாக கடவுள்கிட்ட நம்ம ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ ஐ திங்க் ப்ரேயர் இஸ் த பெஸ்ட் திங். ஆமாம், அதே மாதிரி தான் அண்ணாலும் வந்து அவள் வந்து அவளோட மனசில் அவ்வளோ கஷ்டம் இருந்துச்சுல்ல, ஆனால் அங்கே போய் வந்து அவரோட சமூகத்தில் அவள் ஊற்றுனா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தேவனுக்கு விண்ணப்பங்களை நம்ம தெரியப்படுத்தணும்னு வசனம் சொல்லுது. அந்த மாதிரி நம்ம ஆண்டவர் இடத்துல நம்ம தெரியப்படுத்தும் போது நம்ம மனசுலேயே வந்து ஒரு சந்தோஷம், நம்ம உலகம் தரக்கூடாத சந்தோஷம் நம்மளோட மனதை அது நிரப்போம் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. நம்ம ஒருவேளை மனுஷங்கிட்ட நம்ம வந்து அதை ஷேர் பண்ணும்போது கொஞ்ச நேரம் ஆறுதலாக இருக்கும், அவங்க பேசி கொஞ்ச நேரம் நம்மளை ஆறுதல் படுத்தலாம். ஆனால் அது ஒரு நிரந்தரமான
ஒரு தீர்வை வந்து என்றைக்குமே கொடுக்காது. ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம், எப்படி இருக்குது, ஒருவேளை அது தப்பான விஷயமா கூட இருக்கலாம். நான் இப்படி யோசிக்கிறேன், இது தப்பாக கரெக்டான்னு கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் அதை கூட நீங்கள் வந்து ஆண்டவரோட சமூகத்தில் நீங்கள் சொல்லலாம் தைரியமாக. ஆண்டவரே, நான் இப்படிலாம் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு இப்படிலாம் தோணுது, என்னோட சிந்தனையில் இந்த மாதிரிலாம் எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லும்போது ஆண்டவர் அதுக்கு ஏற்ற வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். ஓகே, ஷாரன், இந்த கொஸ்டின் உனக்கு. ஆக்சுவலாக நீ வந்து இப்போ நியூலி மேரிட், லைக் எ ஃபியூ இயர்ஸ் ஆகுது. அந்த டைமில், என்னோட டைமில் இன்லாஸ், யூனோ, அப்புறம் ஈவன் பேரண்ட்ஸ், அவங்க கூட வந்து மேனேஜ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க சொல்கிறத கேட்டு தான் ஆகணும், இல்லைனா வந்து நமக்கு அதுக்கு வேறு வழியே இல்லை. ஈவன் தோ அந்த ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் நம்ம அந்த டிஃபிகல்ட்டிஸ் கூட கோ த்ரூ பண்ணோம். பட் இப்போது இந்த 21st செஞ்சுரியில் நம்ம பிப்ளிக்கல் வழியாக நேவிகேட் பண்ணும்போது எப்படி நம்ம இன்லாஸை அண்ட் பேரண்ட்ஸை மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றத என்னோட கொஸ்டின். ஓகே, ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் இன்லாஸ் ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டா, பேரண்ட்ஸ் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நம்மளை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்க, வெளியே போகக்கூடாது அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ஒன்ஸ் நம்ம கல்யாணம் ஆகி போனோடனே பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அன்பாக வந்து இருப்பாங்க. பிகாஸ் நம்ம வந்து அவங்கள விட்டு பிரிஞ்சனால அவங்க நம்மளை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க, ரொம்ப தேடுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அன்பாக வந்து மாறிடுறாங்க. ஆனால் இந்த இன்லாஸ் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து சடனாக ஒரு பொண்ணு வந்து அவங்க வீட்டிலே வந்து இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் வந்து ஒத்து போக வந்து முடியாது, நம்மளாலையும் ஒரு மருமகளாகவும் முடியாது. அவங்களுக்குமே அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். அவங்களோட வீடு, அவங்களோட சில ரூல்ஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணும்போது புதுசாக ஒருத்தவங்க வந்து அதே ரூலை வந்து அவங்க வந்து பண்ணலைங்கும் போது அவங்களுக்கும் அது வந்து கோவமாக தான் வரும். இது மாதிரி இந்த ரூம் நீட்டாக வச்சுருந்தேனே, இப்போ என் மருமக வந்து அதை நீட்டாக வைக்கலையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும். ஆனால் இது இந்த மருமகளோட சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் டேக்ஸ் டைம். ஒரு திடீர்னு ஒரு ஃபைன் டே அப்படி வந்து அது வந்து கண்டிப்பாக வந்து வராது. அவங்களுக்கு இருக்கிற அந்த சேஞ்சஸ், மென்டலி அவங்க ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆகணும். அண்ட் ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும், அவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். யூஸ்வலாக அந்த மந்த்லி நம்மளோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்போ ஒரு மூட் ஸ்விங் இருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அதில் ஃபிட்டின் ஆகி கொஞ்சம் அது வந்து நாள் எடுக்க தான் செய்யும். அப்படி இருக்கும்போது சில நேரங்களில் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, அதில் வந்து நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நம்ம வந்து கண்டிப்பாக அமைதியாக தான் போயாகணும். ஏன்னா நமக்கு தெரியாது இல்லை, அதில் வந்து நம்ம கில்ட்டி கான்ஷியஸாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வீட்டு வழக்கம் நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. 25 வருஷம் நம்ம வந்து இன்னொரு வீட்டில் தான் வளர்ந்துருக்கோம். இவங்க வீட்டிலேயே வளர்ந்துருந்தா நமக்கு இந்த ரூல்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கலாம். அப்போ இந்த ரூல்ஸ் நமக்கு தெரியாது, ஆப்வியஸாக இப்போ தான் நம்ம கற்றுக்குறோம். இது வந்து நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து ஒரு ஹேபிட்டாக அது வந்து மாறுமே தவிர ஒரு ஃபைன் டே அது வந்து வராது. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதை அமைதியாக, ஏன்னா அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து அதை ஒரு ஹைப்பராக அவங்க வந்து பேசும்போது நம்மளும் வந்து பேசினா அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் வந்து அது ரொம்ப இன்னும் கொஞ்சம் வந்து அதை ஒரு டெம்பர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அமைதியாக வந்து அந்த டைமில் அமைதியாக இருந்து பொறுத்து போகலாம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்து என்னென்னா, கண்டிப்பாக வந்து இதை வந்து நம்முடைய கணவன்கிட்ட நமக்கு வந்து சொல்லியே ஆகணும். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம வீட்டில் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கணவன் வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிள். நம்ம ஒய்ஃபை வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கோம், ஒய்ஃபுக்கு வந்து நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு அந்த கணவனும் வந்து அதை புரிந்து கொண்டு இவங்க சொல்கிறத அவங்க கண்டிப்பாக வந்து லிசன் பண்ணணும். அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம், இதை எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக அந்த கணவன் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஒரு டிஸ்கஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஒருவேளை இந்த டிஸ்கஷன் நடக்கலை ஆர் அந்த கணவன் வந்து நீ அட்ஜஸ்ட் பண்ணிப்போ, நீ தான் மாறிக்கணும், நீ தான் அப்படின்னு சொல்லி அந்த மனைவியை வந்து அவங்க வந்து இது பண்ணால் நெக்ஸ்ட்டு அடுத்த கொஞ்சம் நாட்கள் கழித்து கண்டிப்பாக இவங்க வந்து இவங்களுக்காக பேசி தான் ஆகணும். கண்டிப்பாக ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நம்ம வந்து அமைதியாக இருந்துகிட்டே இருந்தால் இட் கண்டினியூஸ். எவ்வளோ வருஷம் ஆனாலும் அது வந்து அமைதியாகவே இருந்தே வந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிரும். 30 வருஷம் கழித்து நீங்கள் பேசினாலும் யாரும் அதை வந்து எடுத்துக்க போகிறதில்ல. அண்ட் அந்த 30 வருடங்கள் நமக்கு தான் வந்து அது வந்து வேஸ்ட்டாகவும் போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் குறிப்பிட்ட மாதங்கள் கழித்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப நாளாக நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அதை வந்து அவங்க புரிந்து கொள்ளலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்காக நீங்கள் பேசணும். நல்லா ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் வந்து இதை சொல்லலாமா வேண்டாமா, எப்படி நான் வந்து இந்த விஷயத்தை எடுத்து சொல்கிறது, இதை எப்படி நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறதும் இருக்குல்ல. ஸோ அதை வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து கேட்டு சொல்லணும். ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் நீ சகிச்சு போ அப்படின்னு சொல்லி வந்து ஆண்டவர்
ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஆண்டவர் வந்து அதை பொறுத்திருக்க வந்து அலோவ் பண்ணவே மாட்டார். சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாக இருங்கள்னு சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. ஞானமாக நடந்து கொள்ள வேண்டிய இடங்கள்ல நம்ம வந்து கண்டிப்பாக ஞானமாக நடந்து கொள்ளணும். இதை பற்றி நான் யோசிக்கும் போது ஒரு நாளில் வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் என்னென்னா, ஆண்டவர் வந்து அவரை வந்து எவ்வளோ பழி சொற்கள் அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாங்க, ஆனால் அவர் வந்து பேசாது இருந்தார் அப்படின்னு சொல்லி வசனம் வந்தது. அப்போ என்ன ஆண்டவரே நீங்கள் பேசாமல் இருந்தீங்களா, அப்போ நம்மளும் பேசாமல் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி சில அந்த சுச்சுவேஷனில் வந்து நான் வந்து கேட்கும்போது ஒரு அழகான வசனம் வந்து நான் பார்த்தேன். கலாத்தியர் 4வது அதிகாரம் 18வது வசனம். இது என்ன சொல்லுது அப்படின்னா, நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது தான் அப்படின்னு சொல்லுது. நல்ல விஷயத்தில் நீ வைராக்கியமாக இருக்கிறது வந்து நல்லது தான். நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், ஐயோ இதை வந்து நம்ம வைராக்கியமாக இது சொன்னால் இது வந்து தப்பாயிரும், ஆனால் நம்ம சொல்கிறது தான் வந்து நல்ல விஷயமா இருக்கும்ல. அந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம சொல்லும்போது அதில் நம்ம வைராக்கியம் பாராட்டுவது நல்லது என்றே வேதாகமம் நமக்கு கற்பிக்கிறது. அதனால் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்ம வந்து எப்போவுமே எல்லாவற்றிலும் நம்ம வந்து தாங்கி அடங்கி போகிறது ஓகே, ஒரு லிமிட். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு அப்படின்னு எழுதியிருக்குல்ல. விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு. அதனால அந்த விதைக்க காலம் வரைக்கும் நம்ம வந்து அமைதியாக இருக்கலாம். ரூத் வந்து நம்ம பார்க்கலாம். ரூத் வந்து அந்த வேலைக்காரிகளோடு தங்கி இருக்க நாட்கள் வந்து இருந்துச்சு. வேலைக்காரிகளோடு தங்கி இருந்தா போய் கதிரை பொறுக்கிட்டு இருந்தா. ஆனால் ஒரு நாள் வந்துச்சு, அதே வயலுக்கு அவள் வந்து ஒரு ஓனராக வந்து மாறினான். ஸோ அப்படி வந்து ஆண்டவர் வந்து கண்டிப்பாக அந்த சூழ்நிலையை விட்டு ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். நீ அதே வயல்லே வேலை பார்த்துட்டே இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து என்றைக்குமே நம்மளை ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே வந்து விட மாட்டார். அதை மாதிரி ஒருவேளை உங்களோட லைஃப்பில் நான் இப்படியே இருந்துருவேனா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, காலேபின் மகளை வந்து நீங்கள் யோசிச்சுக்கணும். காலேபோட மகள் வந்து ஒரு செம்மையான ஒரு எக்ஸாம்பிள். அவங்க அப்பா தான், சொந்த தகப்பன் தான் அவளுக்கு சீர்லாம் கொடுக்கும்போது வறட்சியான நிலங்களை வந்து அவன் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதை கொடுத்ததா வந்து வேதாகமத்தில் இல்லை, ஆனால் அவள் வந்து ஏறி அந்த ஒட்டகத்தின் மேலே ஏறி அவள் போகும்போது இறங்கி திரும்ப வர்றா. வந்து என்ன கேட்குறான்னா, வறட்சியான நிலங்களை எனக்கு தந்தீங்க, நீர்ப்பாய்ச்சலான நிலங்களும் எனக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவள் வந்து உரிமையோடு கேட்டா. அப்படிங்கும்போது அடுத்த வசனம் சொல்லுது, மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் எல்லாவற்றிலும் அவன் வந்து நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை அவளுக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம். அதனால் ஒருவேளை உங்கள் வாழ்க்கை வறட்சியாக இருக்கா, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே வறட்சியான நிலங்களை எனக்கு தந்தீங்க, நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டம் போல, வற்றாத நீரூற்றை போல ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமாம், இது கூட நானும் ஒரு கன்க்ளூட் பண்ணுற மாதிரி என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னு, எஸ்பெஷலி இந்த இன்லாஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இது பண்ணும்போது, ஒரு வேளை உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் சப்போர்ட்டிவாக இல்லை, ஈவன் உங்கள் பேரண்ட்ஸ் கூட சம்டைம்ஸ் சப்போர்ட்டிவாக இல்லாமல் இருக்கலாம், நீ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போ அப்படின்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, டூ நாட் சஃபர் இன் சைலன்ஸ். ஓகே, நீங்கள் வந்து அப்படி பண்ணிங்கன்னா அது உங்களோட ஃபிசிக்கல் மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும். உங்களோட சில்ட்ரன், அதை பார்க்குற உங்களோட சில்ட்ரன் அவங்களோட ஃப்யூச்சரை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இட்ஸ் நாட் லைக் நீங்கள் மட்டும் அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் பார்க்குற வியூவர்ஸ் இருக்கிறீங்களா, உங்ககிட்ட வந்து யாராச்சும் ஷேர் பண்ணுறாங்க, ஓகே என்னோட இன்லா, என்னோடய ஹஸ்பண்ட் இப்படியெல்லாம் என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க, நான் சஃபர் பண்ணுறேன்னு சொல்லும்போது நீங்கள் அவங்களுக்கு ஒரு குட் லிசனராக இருக்கணும். அவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுறத விட அவங்க எதிர்பார்க்குறது என்னோட ப்ராப்ளத்தை கேட்குறதுக்கு ஒரு பர்சன் வேணும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்குறாங்க. கேட்குறது மாத்திரம் இல்லை, அதுக்கான ஒரு சொல்யூஷனையும் அவங்க சஜஸ்ட். ஆமாம், பட் அவங்க அதுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு அந்த அதுக்குள்ளே அந்த அவேர்னஸ் இருக்கணும் இல்லையா? அப்படி இல்லாத பட்சத்தில் ஓகே எனக்கு இதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கன்னு தெரியலை, ஒரு தப்பான சொல்யூஷன் கொடுத்துடக்கூடாது. ஆமாம், ஷேர் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஆனால் ஃபைனல் டெசிஷன் ஒய்ஃப் தான் அவங்க தான், அந்த பொண்ணு தான் எடுக்க போகிறாங்க. தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி இது பண்ணும். ஆமாம், அவங்க வந்து ஒரு லிசனிங், நான் யார்கிட்ட சொன்னாலும், இப்போ என்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னாலும் ஐ ஷுட் பி எ குட் லிசனர். ஃபஸ்ட்டு அவங்களோட நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க என்ன ப்ராப்ளம்ன்றது இது, அதுக்கு முன்னாடி ஓகே நீ பண்ணுறதெல்லாம் தப்பு, நீ வந்து உங்கள் ஹஸ்பண்ட் அடித்தாலும் என்ன பண்ணாலும் இல்லை இன்லாஸ் வந்து உன்னை என்ன கஷ்டப்படுத்தினாலும் யூ ஹாவ் டு யூனோ அட்ஜஸ்ட், தெர் இஸ் நோ அதர் கோ அப்படின்ற ஒரு ஃபால்ஸ் இதை கொடுத்துடாம, பிகாஸ் அது வந்து அவங்களோட லைஃபையே அஃபெக்ட் பண்ணும். நம்ம நிறைய பார்க்குறோம் சோஷியல் மீடியாலலாம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ
இவ்வளோ நேரம் நம்ம நிறைய காரியங்களை குறித்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்பொழுதும் ஒரு சிறிய நம்ம ஜெபத்தை ஆண்டவரை நோக்கி நம்ம வந்து ஏறெடுக்கலாம். இப்படிப்பட்ட எந்த விஷயத்தில் நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஒரு விடுதலை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? அன்பு தகப்பனே, அப்பா ஆண்டவரே, இப்பொழுதும் அப்பா நாங்கள் பேசிக்கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் தேவரீர் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு கொள்வார்கள் என்று வாசிக்கிறபடி அப்பா ஆண்டவரே, நாங்கள் இப்போ டிஸ்கஸ் பண்ண ஒவ்வொரு காரியத்திற்காக நன்றி ராஜா. அப்பா, எவ்வளோ வேலை பழுவுனால அப்பா எவ்வளோ பெண்மணிகள் அப்பா அவங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். அப்பா அவங்களுக்கு நல்ல ஒரு இளைப்பாறுதலை கொடுங்க ஆண்டவரே. வீட்டு வேலையிலையும் அப்பா வெளி வேலையிலும் அப்பா அவங்க சோர்ந்து போய் இருக்கிறவங்களுக்கு அப்பா நீங்கள் நல்ல ஒரு பலனையும் சத்துவத்தையும் பெருக பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா அவங்கள பலப்படுத்துங்க ராஜா. அப்பா அவங்களோட தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்திங்க ஆண்டவரே. அப்பா வேலை உயர்வுகளை கொடுங்க, பதவி உயர்வுகளை கொடுங்க, நல்ல வேலையில் அப்பா அவங்கள அமர்ந்திருக்க பண்ணுங்க ஆண்டவரே. அப்படியே நீங்கள் செய்கிற தயவுக்காக நன்றி ராஜா. இன்னும் ஆண்டவரே, பல்வேறு விதங்களில் குடும்ப வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது எல்லாவற்றிலிருந்து ஆண்டவரே நீர் அப்பா உம்முடைய குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொன்னீங்க ஆண்டவரே. நல்ல ஒரு விடுதலையும் சேமத்தையும் அப்பா அவங்க குடும்பத்துக்குள்ளாக நீங்கள் கட்டளையிடும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி உனக்கு பதில் கொடுப்பார் என்று நாங்கள் வாசிக்கிறபடி அப்பா அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் அப்பா நாங்கள் நினைக்கிறோம், ஒவ்வொரு சிறு பிள்ளையையும் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா டீனேஜ் பெண்கள்ல இருந்து வாலிப பெண்கள்ல இருந்து ஒவ்வொரு பெண்மணிகளையும் அப்பா நாங்கள் நினைத்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அவங்களோட தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. அப்பா திருமணத்துக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் நினைக்கிறோம். அப்பா ஏற்ற துணையை நீங்கள் பரத்திலிருந்து கொண்டு வாங்க சுவாமி, கொண்டு வாங்க அப்பா. இது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. அப்பா குழந்தைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு அப்பா பெண்களையும் நாங்கள் நினைக்கிறோம். அப்பா பெற பண்ணுகிறவராகிய நீர் பிரசவத்தை தடுக்கவே மாட்டீரப்பா ஆண்டவரே. நீங்கள் பெற செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் அண்ணாலை நினைத்தருள்னு போல ஆண்டவரே அவங்களையும் நீங்கள் நினைத்தருளும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய ஞாபக புஸ்தகத்தில் அவங்களை எழுதி வைங்க ஆண்டவரே. அப்பா அவங்களோட ஜபங்கள் உங்களுடைய சமூகத்தில் நினைப்பூட்டுதலாய் வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்ற நேரத்தில் நல்ல குழந்தைகளை பெற்றுக்கொள்ள அப்பா அவங்க சரீரங்களை நீங்கள் பலப்படுத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே ஆண்டவரே பல்வேறு விதங்களில் அப்பா நெருக்கப்பட்டு அப்பா இதை எப்படி நான் சொல்றது என்று தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் அப்பா நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. வெளியே சொல்ல முடியாத கஷ்டத்தில் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம் தேவரீர். அப்பா நீங்கள் ஆண்டவரே அவங்களுக்கு பக்க பலனாய் தகப்பனாய் தாயுமாய் இருந்து கோட்டையும் அரணுமாய் இருந்து அப்பா அவங்களோட தேவைகளை சந்திங்க ஆண்டவரே, சந்திங்க ராஜா. அப்பா நல்ல விடுதலையும் ஆரோக்கியத்தையும் கொடுங்க அப்பா. அப்பா அப்படியே நீங்கள் செய்கிற தயவுக்காக நன்றி, நன்றி அப்பா. பிள்ளைகளை வளர்க்குறதில்ல நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. எப்படி வளர்க்கணும், என்ன செய்யணும், கர்த்தருக்குள்ளாக அந்த பிள்ளைகளை அவங்க வளர்க்குறதுக்கு நல்ல ஞானத்தை நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. அப்பா நீங்கள் ஆண்டவரே அவங்க வீட்டில் பிரசன்னமாக இருந்து அப்பா அவங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக்கொடுங்க ஆண்டவரே, கற்றுக்கொடுங்க ஆண்டவரே. எப்படி அந்த குழந்தைகளை வளர்க்கணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், எல்லாவற்றையும் நீங்கள் கற்றுக்கொடுங்க ஆண்டவரே. தனிமையான ஒவ்வொரு பெண்களையும் நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. நீங்கள் ஆண்டவரே தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்கிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளையும் விதவையும் ஆதரிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. நீர் விசாரிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே தனிமையானவங்களுக்கு அப்பா நீங்க ஆண்டவரே எல்லாமுமா இருந்து அவங்களோட தேவைகளை சந்திங்க, தனிமையை மாற்றி போடுங்க, ஒத்தாசைக்கு மனுஷர்களை அனுப்புங்க ஆண்டவரே. நல்ல மனுஷர்களை அவங்க இனம் கண்டு கொள்ள அப்பா நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அநேக நண்பர்களை கொடுங்க ஆண்டவரே. உமக்குள்ளாக அவங்க நிலைத்திருக்கிற அப்பா நண்பர்களை அவங்களுக்கு கொண்டு வாங்க சுவாமி. அப்பா நல்ல ஒரு ஐக்கியத்தை கொடுங்க, சகோதர சிநேகத்தை கொடுங்க. சபையிலும் அப்பா சங்கத்திலும் அவங்கள உயர்த்தி வைங்க ஆண்டவரே. அப்பா சபை கூடி வருதலை விட்டு விடாது இருக்கணும் ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத கணவனை கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனைவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த கணவனும் ரட்சிக்கப்படுகிறதுக்கு நல்ல கிருபைகளை நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. குடும்பமாய் உம்மை சேவிக்கிற சந்ததியாய் அவங்கள மாற்றுங்க ஆண்டவரே. அப்படியே நீங்கள் செய்கிற தயவுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா ஆண்டவரே. ஆவிக்குரிய காரியங்கள்லையும் அப்பா ஒவ்வொரு பெண்களையும் நீங்கள் வளர செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஏதோ வந்தோம் போனோம் என்று இல்லாத படிக்கு அப்பா எல்லாவற்றிலும் உண்மை நாங்கள் முன்னிறுத்துகிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் எதை செய்தாலும் உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. அப்பா வீணான சிந்தனைகள், வீணான வார்த்தைகள், வீணான காரியங்களுக்கு அப்பா எங்களை விலக்கி கொள்ளுங்க ஆண்டவரே. மாம்சத்தின் நிச்சை, கண்களின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமைக்கு எங்களை நீங்களா
நீங்களாக்கி தப்புவித்து கொள்ளும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை அப்பா உமக்கு முன்பாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. அப்பா நீங்களே எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துங்க. உங்கள் சித்தத்திற்கு எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்குறோம். அப்பா நீங்கள் எங்களை உங்களுக்கு ஏற்ற பாத்திரமாய் வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே, வணைந்து கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா உமக்கு நன்றி ராஜா. நீங்கள் விருதாவா என்னை சேவியுங்கள் என்று சொல்லவே இல்லை ஆண்டவரே. அப்பா நாங்கள் வாஞ்சிக்கிற அந்த சந்தோஷம், நாங்கள் வாஞ்சிக்கிற அன்பு, அப்பா நாங்கள் வாஞ்சிக்கிற மேலான காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு வந்து கிடைக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் ஜெபத்தை தள்ளாத தேவன் ஆண்டவரே. உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாத தேவன், அருவருக்காத தேவன் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அப்பா எங்களை கூட்டி சேர்த்து கொள்ளுகிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா ஒரு விசையாய் அப்பா ஒவ்வொருவர் மேலேயும் அப்பா நீங்கள் கண்ணோக்கமா இருக்கிறதற்காக நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அப்பா எங்களோடு இருங்க ஆண்டவரே, எங்களோடு இருந்து அப்பா எங்களுக்கு பேசுங்க ஆண்டவரே, காரியங்களை வெளிப்படுத்துங்க, ரகசியங்களை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. உம்மோடு முகமுகமாய் பேசுகிற அனுபவங்களை கொடுங்க. ஆவிக்குரிய கனிகளினாலும் வரங்களினாலும் எங்களை அலங்கரிங்க ஆண்டவரே. அப்பா உமக்காக இந்த தேசத்தை அசைக்கிறவர்களாய் அக்கினி ஜுவாலையாய் அப்பா ஒவ்வொரு பெண்களையும் அப்பா நீங்கள் எடுத்து பயன்படுத்த போகிற தயவுக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்படியே ஆண்டவரே நீங்கள் செய்வீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், தாழ்த்தி தருகிறோம். ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Thank you. ஆராதனை